உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க. அதில் ஒருத்தர் சக்ஸஸ் ஆகுறாரு, ஒருத்தர் ஃபெயிலியர் ஆகுறாரு. இதுக்கு என்ன காரணம் சார்? இதுக்கும் அவங்களுடைய பிறந்த தேதிக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? தயவு கூர்ந்து 8, 17, 26 வரக்கூடிய தேதிகளில் வியாபாரத்தை துவங்காதீங்க. இது தேதியாகவும் எடுத்துக்கணும், தேதியின் கூட்டு எண்ணாகவும் 8 வரக்கூடாது. ஏன்னா இந்த ஃப்ரான்ச்சைஸ் கான்செப்டில் நேம் எடுக்கும்போது அவங்களால அங்கே போயிட்டு நியூமராலஜி எல்லாம் புகுத்திக்கிட்டு இருக்க முடியாது. நீங்கள் பாரத் பெட்ரோல் பங்க்கில் தான் போய் பெட்ரோல் போடுவீங்க. அங்கே ஆனால் பேடிஎம்மில் நீங்கள் பேமெண்ட் போட்டதுக்கு அப்புறம் அவங்க நிறுவனத்தினுடைய ஏஜென்சிஸ் நேம் வரும். ஒரு புது தொழில் தொடங்குறவங்க என்ன மாதிரியான கலரை அவங்க மேஜராக யூஸ் பண்ணணும் சார் அவங்களுடைய அந்த ஆஃபீஸில்? இப்போ ஃபுட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒருத்தவங்க ஈடுபடுறாங்கன்னு வைங்க, அவங்க முடிந்த வரை ப்ளூவை அவாய்ட் பண்ணணும்னு நான் சொல்லுவேன். இந்த மாதிரியான எந்திரம் வைக்கும் பொழுது அந்த இடத்துல தொழில் நல்லா முன்னேற்றம் கிடைக்குமா சார்? ஸ்ட்ரக்சர் நீங்கள் ஸ்ரீ சக்கரமே எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த 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 வெளி வட்டங்களே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆர்க்ஸில் வரும். அது மனித உடம்பில் இருக்கக்கூடிய நாடிகளை அது சரி பண்ணக்கூடிய அளவுக்கு சக்தி மிகுந்தது. இந்த 4ஆம் எண்ணிற்கும் 6ஆம் எண்ணிற்கும் ஒரு ஒற்றுமையை நம்ம சொல்லி வச்சுருக்கோம். இது பண்டைய எகிப்தியர் காலத்திலிருந்து நம்ம அதில் குறியீடுகள்லாம் நிறைய இருக்குது. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா அந்த தொழிலில் முதலீடு மட்டும் முக்கியம் கிடையாது, எல்லா விஷயங்களும் பார்க்கணும். அந்த தொழில் நமக்கு எந்த அளவுக்கு சாதகமாக இருக்கும், அந்த தொழில் நம்மளுடைய ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி, நம்மளுடைய பிறந்த தேதிக்கு ஏற்ற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும். அந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் எவ்வளோ கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்களை கடைபிடிக்கணும் அப்படின்னு தெளிவாக இன்றைக்கி சொல்கிறதுக்காக நம்மளோட இணைஞ்சிருக்காரு நியூமராலஜிஸ்ட் சதீஷ் ராவ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம நேயர்களுடைய ரெஸ்பான்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு அதுவே சந்தோஷமாக இருக்குது. நான் கூறியதற்கிணங்க அவங்க என் மேலே நம்பிக்கை வச்சு உங்கள் ஆதன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டீட்டெயில் அனுப்புகிறாங்க. நான் எல்லாருக்குமே அந்த இலவச பொது பலன்களை அனுப்புகிறேன். அதில் நிறைய பேருக்கு ஆல்ரெடி பேர் நல்லா இருக்குன்னு அனுப்பும் பொழுது அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எனக்கு அதுவுமே திருப்தியாக இருக்குது. ஓகே சார். சார், இன்றைக்கி புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுன்ட்டு நிறைய யங்ஸ்டர்ஸ் இப்போ காலடி எடுத்து வச்சிட்ருக்காங்க. ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க. அதில் ஒருத்தர் சக்ஸஸ் ஆகுறாரு, ஒருத்தர் ஃபெயிலியர் ஆகுறாரு. இதுக்கு என்ன காரணம் சார்? இதுக்கும் அவங்களுடைய பிறந்த தேதிக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. இதில் நிறைய விஷயங்கள் சம்மந்தப்படவும் செய்யுது. ஏன்னா ஒரு பிஸ்னஸ்ன்னு ஒன்று ஆரம்பிக்கும் பொழுது அந்த பிஸ்னஸில் பல மனிதர்கள் இணைய போகிறாங்க. அதாவது ஓனர் ஒருத்தராக இருந்தாலும் வாடிக்கையாளர்கள்னு ஒருத்தவங்க வருவாங்க, வெண்டார்ஸ் சப்ளையர்ஸ்னு ஒருத்தவங்க வருவாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் இதில் இணைந்து செயல்பட போகுதுங்கும்போது நம்ம ரொம்ப கவனத்தோடு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து அமைத்து கொள்வது நம்மளுடைய பொறுப்பு. ஏன்னா ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற குணம்ங்கிறது எல்லாருக்கும் வந்துடாது. அந்த ரிஸ்க் எடுக்கக்கூடிய துணிச்சல் யாருக்கு இருக்கோ அவங்க தான் பிஸ்னஸ் உள்ளார கால் எடுத்து வைக்க போகிறாங்க. அதுவும் சாதாரணமாக இல்லை, அவங்க அது வரைக்கும் சேர்த்த அத்தனை பணத்தையும் சேவிங்ஸையும் கொண்டு முதலீடாக கொட்ட போகிறாங்க. இன்னும் சில யங்ஸ்டர்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களுடைய அப்பா அம்மாவை நச்சரித்து அந்த காசை கொண்டு கொட்டுவாங்க. இதில் அது இன்னும் பொறுப்பு மிகுந்த ஒரு பணியாக அந்த யங்ஸ்டர்ஸை எடுத்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க. ஏன் ஒரு சில பேருக்கு ஒத்து வருது, ஒரு சில பேருக்கு கிளிக் ஆக மாட்டேங்குதுன்னா அந்த வியாபார பெயர் சரியாக அமைஞ்சிருக்கணும். குறிப்பாக அந்த வியாபாரம் துவங்கக்கூடிய நாளுமே ரொம்ப அவசியம். இதில் நான் நம்ம நேயர்களுக்காகவே ரொம்ப ஒரு விஷயத்தை உறுதியாக சொல்லிக்கிறேன். தயவு கூர்ந்து 8, 17, 26 வரக்கூடிய தேதிகளில் வியாபாரத்தை துவங்காதீங்க. அது பொருந்தக்கூடிய வகையில் ஒரு சில பேருக்கு அமைந்தாலுமே நான் ஒரு பொதுப்படையான ஒரு தம்பு ரூலாக சொல்கிறேன், அந்த தேதிகளில் வியாபாரத்தை துவங்காதீங்க. இது தேதியாகவும் எடுத்துக்கணும், தேதியின் கூட்டு எண்ணாகவும் 8 வரக்கூடாது. ஒரு சில பேருக்கு 4ஆம் எண் பொருந்தும், ஒரு சில பேருக்கு 7ஆம் எண் பொருந்தும். 8 மட்டும் மேக்சிமம் அவ்வளோ சீக்கிரம் வெற்றியை கொடுத்துறாது. இதில் ஒருத்தர் ஜெயிக்கிறாரு அப்படிங்கிறத மட்டும் தான் நம்ம பார்க்குறோம். அவர் எல்லா வகையிலையும் கவனித்து ஒரு விஷயத்தை செய்திருப்பார். இன்னொரு நபர் பார்த்தீங்கன்னா அவர் இதெல்லாம் நம்பாதவராக கூட இருக்கலாம். என்ன இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசாத்திய துணிச்சலில் இறங்குவார். அதற்கான அவஸ்தைகளையும் அவர் அனுபவிக்க தான் செய்வார். அது தவிர்க்கவே முடியாது. நம்ம முந்தைய பதிவில் கூட பார்த்தோம், திரு அமிதாப் பச்சன் அவர்களே ஒரு தவறான நிறுவன பெயர் அமைச்சிட்டு எந்த அளவுக்கு சிரமப்பட்டார் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசணும். ஸோ இதெல்லாம் இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் மைண்டில் வச்சு
ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்து அமைக்கும் பொழுது நிச்சயம் வந்து தவறாது. இதை வந்து இன்றைக்கி மிகப்பெரிய எஸ்டாப்ளிஷான மீடியா நிறுவனங்களே பார்த்து பண்ணுறாங்கன்னா பார்த்துக்கோங்க. உதாரணத்திற்கு நம்ம ஏற்கனவே நம்ம சேனல்லே பேசியிருக்கோம். பிக் அப்படிங்கிறதுனுடைய ஸ்பெல்லிங் பிஐஜி தான். ஆனால் பிஐஜிஜி அப்படின்னு வைத்து ஒரு ரியாலிட்டி ஷோ கண்டக்ட் பண்ணுறாங்க உலக அளவில். ஏன் அது பண்ணுறாங்க பிஐஜிஜின்னு போட்டுனா அப்போ தான் சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் வரும். அதுதான் பணங்காசை நிறையா தரும், டிஆர்பியை நிறையா தரும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதை மாபெரும் எஸ்டாப்ளிஷான ஜெயித்த நிறுவனங்களே இதை பார்த்து பண்ணுறாங்கங்கும்போது ஒரு முதல் தடவையாக ஒரு தொழில் முனைவராக வரவங்க எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணணுங்கிறத புரிஞ்சுக்கணும். ஓகே சார். ஒரு ஓன் பிராண்ட் நான் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி நான் எல்லா விஷயத்தையும் நான் ஒன்லேருந்து ஏலேருந்து இசட் வரைக்கும் நான் பார்க்கணும். நான் ஒரு ஃப்ரான்ச்சைஸ் வாங்குகிறேன், ஆல்ரெடி ஒரு பிராண்டட் பண்ணியை வந்து நான் ஒரு ஃப்ரான்ச்சைஸ் வாங்குகிறேன் அப்படின்னா அவங்க அந்த எழுத்துக்களில் மாற்றங்கள் செய்ய முடியாது கண்டிப்பாக. ஆனால் வேறு என்ன மாதிரியான மாற்றங்கள் செஞ்சால் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த பிஸ்னஸ் ரன் பண்ணலாம்? இதில் வந்து ரொம்ப ரொம்ப புரிந்து கொள்வதற்கு சிரமமான ஒரு விஷயத்த நீங்கள் அழகாக கேட்டிருக்கீங்க. நம்ம நேயர்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. அதுக்கு தான் நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா இந்த ஃப்ரான்ச்சைஸ் கான்செப்டில் நேம் எடுக்கும்போது அவங்களால அங்கே போயிட்டு நியூமராலஜியெல்லாம் புகுத்திக்கிட்டு இருக்க முடியாது. அவங்களுடைய ஹெட் ஆஃபீஸு அவங்களுடைய கார்ப்பரேட்டே வேறு மாதிரி ஒரு டிசைனில் இருக்கும். இவங்க போய் அங்கே இன்ஃப்ளூயன்ஸே பண்ண முடியாது. நான் மட்டும் இப்படி நேம் போர்டு வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அது அவங்க ரூல்ஸ்லேயே அடங்காது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஆனால் இதில் எந்த இடத்துல அவங்க வித்தியாசமாக செயல்படலாம்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு ஃப்ரான்ச்சைஸுக்கும் அவங்க வந்து ஃப்ரான்ச்சைஸியாக அவங்க உள்ளார போகிறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்குன்னு ஒரு நேம் ஒன்று கேட்பாங்க. கம்பெனி பேராக அக்ரிமெண்ட்டில் ஒன்று போடுவாங்க இல்லையா, அப்போ இவங்க சென்டிமெண்ட்டாக ஒரு நேம் ஒன்று கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஒரு கெஃபே காஃபி டேயோடைய ஃப்ரான்ச்சைஸி எடுக்கிறேன்னே வச்சுக்குவோம். அங்கே ஸ்ரீவாரி என்டர்பிரைசஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நேமில் நான் ரிஜிஸ்டர் பண்ணுறேன்னா அந்த ஸ்ரீவாரி என்டர்பிரைசஸ்ங்கிறது என் கையில் இருக்குது, அந்த கண்ட்ரோல் என் கையில் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஃப்ரான்ச்சைஸிக்குமே ஃப்ரான்ச்சைசர் கொடுக்கக்கூடிய அதிகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்களுடைய கம்பெனி பேர் தான் போல்ட் லெட்டர்ஸில் இருக்கணும், பட் உங்களுடைய ஏஜென்சி என்னங்கிறத நீங்கள் கீழே மென்ஷன் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ரொம்ப எளிதாக புரிஞ்சுக்கணும்னா எங்கே நீங்கள் பார்க்கலான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பாரத் பெட்ரோல் பங்க்கில் தான் போய் பெட்ரோல் போடுவீங்க. அங்கே ஆனால் பேடிஎம்மில் நீங்கள் பேமெண்ட் போட்டதுக்கப்புறம் அவங்க நிறுவனத்தினுடைய ஏஜென்சிஸ் நேம் வரும் கீழே. ஸோ நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து அந்த நிறுவனத்தினுடைய பெயர் வந்து ஃப்ரான்ச்சைசரோட பேர் வராமல் உங்களுடைய தனிப்பட்ட பேர் தானே அந்த பேடிஎம்லேயோ இதுலேயோ ஒன்றுத்தில் வருது நீங்கள் பே பண்ணும்போது. ஸோ அது வந்து உங்களுக்கு பொருந்தக்கூடிய அமைப்பில் இருந்தால் நிச்சயம் நல்லதாக இருக்கும். அதை பார்த்து அமைத்துக்கொள்வது அவங்க கையில் இருக்க கண்ட்ரோல். ஓகே சார். இப்போ ஒரு புதுசாக பிஸ்னஸில் உள்ள நுழையிறவங்க வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்கணும் சார், இன்க்ளூடிங் கலர்? நீங்கள் நிறைய தடவை சொல்லியிருக்கீங்க கலர் ரொம்ப முக்கியம், எண்கள் எப்படி முக்கியமோ அதே மாதிரி அட்ராக்ட் பண்ணுற கலரும் முக்கியம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு புது தொழில் தொடங்குறவங்க என்ன மாதிரியான கலரை வந்து அவங்க மேஜராக யூஸ் பண்ணணும் சார் அவங்களுடைய அந்த ஆஃபீஸில்? ஓகே, பொதுவாகவே வந்து இதில் வந்து அந்தந்த டைப் ஆஃப் பிஸ்னஸ்க்கு தகுந்தாப்பில் இந்த கலர்ஸ் வந்து மாறும். இப்போ ஃபுட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒருத்தவங்க ஈடுபடுறாங்கன்னு வைங்க, அவங்க வந்து முடிந்த வரை ப்ளூவை வந்து அவாய்ட் பண்ணணும்னு நான் சொல்லுவேன். ரொம்ப லைட் ப்ளூவையோ அல்லது டார்க் ப்ளூவையோ அவாய்ட் பண்ணணும்னு நான் சொல்லுவேன். ஆனால் இதே ப்ளூ கலர் எந்த மாதிரியான ஃபுட் ரிலேட்டடான விஷயங்களுக்கு பொருந்தும்னு கேட்டிங்கன்னா, நான் ஒன்லி ஐஸ்கிரீம் பார்லர் மட்டும்தான் ரன் பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்க அந்த கலர் பேட்டர்னை அவங்க எடுத்துக்கலாம். பட் வந்து நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், எதெல்லாம் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஈட்ரி ஸ்பாட்டாக கிளிக் ஆகிருக்கோ அங்கெல்லாம் அவங்க மேஜராக யூஸ் பண்ணியிருக்கிற கலர் வந்து ரெட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க, லைட் ரெட் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அல்லது டார்க் ப்ரௌன் கூட யூஸ் பண்ணியிருப்பாங்க. காஃபி ஷாப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நாட் ஒன்லி பிகாஸ் ஆஃப் அந்த காஃபியோடைய கலருங்கிறதுக்காக மட்டுமல்ல, பொதுவாகவே அந்த ரெட்டுங்கிறது வந்து பசியை தூண்டக்கூடிய ஒரு அது நிறம். அது வந்து நம்மளுடைய உணர்வையும் தூண்டுமா. நம்ம போய் சாதாரணமாக வந்து வெறும் ஒரு காஃபி மட்டும் ஆர்டர் பண்ணலாங்கிற இடத்துல அவங்களுடைய மற்ற ஸ்பெஷாலிட்டி ஃபுட்டான உங்கள்கிட்ட பாஸ்தா நல்லா இருக்குமா அதையும் கொண்டு வாங்க, இதையும் ஆர்டர் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி நிறங்களுக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. என்னை கேட்டிங்கன்னா நான் சஜஸ்ட் பண்ணுறது அந்தந்த பிஸ்னஸுக்கு தகுந்தாப்பில் அதுக்கான நிறம் என்னங்கிறத அவங்க வந்து இண்டிவிஜுவல் கன்சல்டேஷனாக எடுத்துக்கிட்டு பண்ணுவதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் வந்து வியாபார பெயருமே வந்து அந்த வியாபார பெயர் எண்ணிற்குரிய நிறங்கள்னு ஒரு சில நிறங்கள் இருக்கும். அது எல்லாமே என்கிட்ட கன்சல்டேஷன் எடுத்துக்கும் போது நான் தெளிவாகவே சொல்லி கொடுத்துருவேன். இந்த வியாபார பெயருக்கு இந்த நிறங்களும் இந்த அதிர்ஷ்ட எண்களும் வேலை செய்யும்னு.
அதன்படி ஃபாலோ பண்ணும்போது நிச்சயம் சக்ஸஸ்ங்கிறது கிடைக்கும். குபேர எந்திரத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்பர் தான் இருக்கும். நம்ம வந்து பல எந்திரங்கள் பார்த்துருப்போம். அதில் வந்து வடிவங்கள் இருந்தாலும் குபேர எந்திரன்னும் போது அதில் எண்கள் தான் இருக்கும். ஆமா. இந்த மாதிரியான எந்திரம் வைக்கும் பொழுது அந்த இடத்துல தொழில் வந்து நல்லா முன்னேற்றம் கிடைக்குமா சார்? இந்த இடத்துல வந்து நான் கொஞ்சம் டிஃபர் ஆவேன். ஏன்னா எந்திரங்கள் அப்படிங்கிறது வந்து பொதுவாகவே அந்த காலத்தில் வந்து அவங்க வந்து முக்கோணங்களாகவும் Pyramids. அந்த பிரமிட் ஸ்ட்ரக்சரு மேற்கொண்டு அதில் வந்து சுற்றி வட்டங்கள் இருக்கும். அதே மாதிரி அந்த ஸ்ட்ரக்சர் நீங்கள் ஸ்ரீ சக்கரமே எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த 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 வெளி வட்டங்களே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆர்க்ஸில் வரும் அது. ஸோ அது வந்து நம்ம மனித உடம்பில் இருக்கக்கூடிய நாடிகளை அது வந்து சரி பண்ணக்கூடிய அளவுக்கு சக்தி மிகுந்தது இந்த ஸ்ரீ சக்கர எந்திரம்ங்கிறது. அந்த வடிவத்தை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அது நமக்குள்ளார ஒரு சில பிரதிபலிப்புகளை உண்டு பண்ணி நம்மளை சரியான விதத்தில் இயங்க வைக்கும்னு சொல்லுவாங்க. அதனால தான் பண்டைய காலங்களில் பார்த்தீங்கன்னா எந்திரங்களே கோயில்களில் பதிப்பாங்க. அந்த கோயில்களில் பதிக்கும்போது அங்கே நிறைய மக்கள் கூட்டம் வரும். அந்த கோயிலுக்கு பொருளாதார வரவும் சேர்ந்து வரக்கூடிய மனிதர்களின் பொருளாதார நிலையுமே சரி பண்ணக்கூடிய ஆற்றல்லாம் உண்டு நம்ம திருப்பதி கோயில் மாதிரி. இதில் வந்து வெறும் எண்களாக போட்டு அந்த எந்திரங்களை வைக்கும் பொழுது அந்த இடத்துல அது எப்படி வித்தியாசமாக செயல்படும்னு கேட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எண்களுமே ஒரு சில கிரகங்களை குறிப்பது தான். எப்படி நவ கிரகங்களை நம்ம சொல்கிறோமோ ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு எண்கள் உண்டு. இப்போ சூரியன்னா 1ஆம் எண், சந்திரன்னா 2ஆம் எண், குருன்னா 3ஆம் எண், ராகுன்னா 4ஆம் எண், புதன்னா 5ஆம் எண், சுக்கிரன்னா 6ஆம் எண், கேதுன்னா 7ஆம் எண், சனின்னா 8ஆம் எண், செவ்வாய்னா 9ஆம் எண். ஸோ இந்த நவகிரகங்களின் அடிப்படையில் ஒரு எந்திரங்களை டிசைன் பண்ணி அந்த நம்பர்ஸை பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து எந்த கிரகத்தினுடைய வலிமை குறைந்திருக்கோ அது பேலன்ஸ் ஆகும். இதில் ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமான ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவலை நம்ம நேயர்களுக்கு நான் விரும்புகிறேன். இதில் குபேரனுடைய எண் எதுன்னு கேட்டிங்கன்னா 33, 6ஆம் எண். அந்த சுக்கிரனுடைய அதிதேவதையே மகாலட்சுமி தாயார். ஆனால் இதில் எண்கணித ரீதியாக இந்த 4ஆம் எண்ணிற்கும் 6ஆம் எண்ணிற்கும் ஒரு ஒற்றுமையை வந்து நம்ம சொல்லி வச்சுருக்கோம். இது பண்டைய எகிப்தியர் காலத்திலிருந்து நம்ம வந்து அதில் குறியீடுகள்லாம் நிறைய இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏன் இந்த 4ஆம் எண் 6ஆம் எண்ணோட சம்மந்தப்பட போச்சு அப்படின்னு நான் நிறைய ஆராய்ச்சியெல்லாம் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் தெரிய வந்துச்சு. சில பேருக்கு இந்த 4ஆம் எண் வந்து வேலை செய்யாது. ஆனால் ஒரு சில பேருடைய பிறந்த தேதியில் 1ஆம் எண்ணும் 4ஆம் எண்ணும் இருக்கும் பொழுது இந்த 4ஆம் எண் பலன் தருவதும் உண்டு. அதற்கு ஒரு மிகச்சிறந்த மனிதரை பற்றி நான் சொல்ல போகிறேன். ஜேசி சௌத்ரி அப்படின்னு சொல்லி ஒருத்தர். ஆகாஷ் இன்ஸ்டியூட் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. J2E நீட்டுக்கெல்லாம் வந்து கோச்சிங் கொடுக்கக்கூடியது. அந்த நிறுவனத்தினுடைய ஃபவுண்டர் தான் ஜேசி சௌத்ரிங்கிறவர். அவர் அந்த நிறுவனத்தை துவங்குவதற்கு முன்பு அவர் வந்து ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்தவர். போட்டுக்க செருப்பு கூட இல்லாத மனிதர் அவர். ஆனால் நல்ல படிப்பாளி, அறிவாளி. பிட்ஸ் பிளானிங்கில் படித்தவர், ஒரு ப்ரொஃபஸராக பேராசிரியராக இருந்தவர். அவர் வந்து அந்த நிறுவனத்தை துவங்கும் பொழுது எண்கணிதத்தை பற்றி அவருக்கு தெரிய வந்திருந்துச்சு. ஸோ அவ்வளோ மெத்த படித்த மேதாவியான ஒரு மனிதர், தன்னுடைய இளம் வயதில் மிகவும் சிரமப்பட்ட ஒரு மனிதர். அவர் தன்னுடைய நிறுவன பெயரை தனக்கு பொருந்தக்கூடிய வகையில் 103ஆம் எண்ணில் வர மாதிரி அமைச்சிக்கிட்டார். 4ஆம் எண் ஆதிக்கத்தில் அமைச்சிக்கிட்டார். அப்படி அமைக்கும் பொழுது கிட்டத்தட்ட 7000 கோடி டேர்ன் ஓவர், 7000 கோடிக்கு ஒர்த்தான நிறுவனமாக அது மாறியது. ஸோ இப்போ உங்களுக்கு அந்த கனெக்ஷன் புரியும். ஏன்னா ஒரு சில எண்களுக்கு ஒரு சில எண்கள் வந்து பிடிக்கும். அதனுடைய அஃபினிட்டின்னு சொல்லுவோம். இதை கண்டால் காந்த மாதிரி அந்த நம்பர் போய் ஒட்டும். ஸோ இந்த 4ஆம் எண் மூலமாகவும் 6ஆம் எண்ணிற்குரிய அந்த குபேரத்தினுடைய அந்த விஷயங்களை வந்து வசீகரித்து இழுத்து கொள்ள முடியும். ஸோ இதை வந்து நம்ம எந்திரங்கள் அடிப்படையில் நம்ம எண்களாக அந்த இடத்துல பொருத்தி அதை ஆனால் நம்ம தான் வச்சுட்டோமே நமக்கு அது பலன் கொடுக்கும்னு இருக்கக்கூடாது. அந்த எண்களை பார்க்கணும் தினம் தினம் கண்ணில். அதனால தான் எப்போதுமே கடைக்கு வந்து அந்த அந்த ஷாப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு எப்போதுமே ரொம்ப ட்ரெடிஷனாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க, குறிப்பாக சொல்லணும்னா ஒரு சில பணம் காசை வந்து அடகுக்காக கம்யூனிட்டியை சேர்ந்தவர்கள் அவங்க கடையை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அவங்க செய்யக்கூடிய அந்த ரிச்சுவல்ஸ்ன்னு சொல்லுவோம், அதை கவனித்து பார்த்தாலே நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கலாம். அவங்க வச்சுருக்கிற அந்த படங்கள் எந்திரங்களெல்லாம் வழிபடுவாங்க. முதல்ல ஃபோக்கஸ்டாக வழிபடுவாங்க, ஏனோ தானோன்னு கிடையாது. அதை செய்யும் பொழுது ஒரு மாற்றம் நிகழும். அந்த வகையில் அது பலன் தரும். நிறைய நகை கடைகள்லையும் சரி, இந்த அடகு தொழில் செய்கிற இடங்கள்லையும் சரி,
கண்ணாடி பிரதானமாக இருக்கும் சார். அதை நான் பார்த்துருக்கேன். நகை கடையில் கண்ணாடி இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணங்கள் பல இருக்கலாம். ஆனால் அவங்களுடைய சூட்சமமும் அதில் இருக்குது அப்படின்றாங்களே, அது உண்மையா சார்? மிக மிக சரியான ஒரு கேள்வி தான் கேட்டிருக்கீங்க. ஏன்னா கண்ணாடி அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயத்தை பெருக்கி காட்டுவது, மல்டிப்ளை பண்ணி காட்டுவது. அது மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிற நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இது நகைக்கடைகளில் மட்டும் கிடையாது, துணி கடைகளில் மட்டும் கிடையாது, ஒரு சில ஹோட்டல்ஸில் கூட கவனித்து பார்த்தீங்கன்னா, குறிப்பாக நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக நான் மக்களுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு சில இடங்களை சொல்கிறேன். கொங்கு பெல்ட்டில் கோவை சைடு எந்த பேக்கரிக்கு போனாலும் சரி, ஒரு சின்ன பேக்கரியாக இருக்கும், ஃபுல்லாக கண்ணாடியாக வச்சு அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் போய் உக்காந்து நம்ம ஒரு 2 டேபிளில் உட்காந்துருப்போம், அந்த பக்கம் ஒரு 4 டேபிள் மாதிரி தெரியும். உள்ளுக்குள்ளார இன்னும் கடை இருக்குன்னு நினச்சிட்டே சாப்பிட்டுட்டு சில பேர் வெளியே இருப்பாங்க, பார்த்தீங்கன்னா அது கண்ணாடியாக இருக்கும். இதனுடைய ரிஃப்ளெக்ஷன் அங்கே விழுந்துக்கிட்டு இருக்கும். ஸோ ஒரு விஷயத்தை வந்து நம்ம பன்மடங்காக பெருக்கும் பொழுது அந்த வைப்ரேஷன் வந்து நிச்சயம் வந்து பல மடங்கு ஆகும். இது வந்து பணங்காசுக்குமே பொருந்தும். நம்ம ஏன் வந்து மகாலட்சுமி தாயாருக்கு வந்து ஒரு பிரகாசமான பொற்குவியல்களை நம்ம காமிக்கிறோன்னா, அது ஒரு ஐகான் தான், ஒரு ஒரு சிம்பாலிசம் தான். பட் அதை பார்க்கும்போது நம்ம மைண்டில் வந்து ஒரு ரிச்னஸ் ஒன்று வருது. அதனால தான் மிகப்பெரிய ஷாப்பிங் மால்கள், ஒரு அல்ட்ரா மாடர்ன் சினிமா தியேட்டர்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடிகளுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. ஒரு லக்ஸுரினஸ் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அந்த இடத்துக்குள்ளார ஒரு க்ளூமியான மைண்டோட ஒருத்தன் உள்ளார போனால் கூட அங்கே போனதும் அவனே பிரகாசமாயிடுவான் ஒரு நிமிஷம். ஸோ வியாபாரம் செய்யக்கூடிய இடமே அந்த மாதிரி பிரகாசமாக இருந்துச்சுன்னா அது நிச்சயம் வந்து ஒரு நல்ல வைப்ரேஷனை தான் வரவேற்கும், கெட்ட வைப்ரேஷனை அது தவிர்க்கும், ஆட்டோமேட்டிக்காக அது பணங்காசாக பெருகும். ஓகே சார். ஒரு நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்க என்ன மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருக்கணும், இந்த மாதிரியான டிப்ஸ் எல்லாம் நீங்கள் சொன்னீங்க சார். இதுக்கும் நம்ம ஆரம்பிக்கிற பிஸ்னஸ் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போகணும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. நிறைய பேர் இல்லை, பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற எல்லாருமே அதை தான் நினைப்பாங்க. இவங்க இந்த கோவிலுக்கு போய் இந்த பரிகாரம் செய்கிறது மூலயமா அவங்களுடைய பெயர் எண் தவறாக இருந்தாலும் இல்லை அந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய இடத்துடைய எண் தவறாக இருந்தாலும் இந்த கடவுள் அதை காப்பாற்றி கொண்டு போயிடுவார் அப்படின்னு ஏதாவது ஒரு சில இடங்கள் இருக்கா சார்? நிச்சயம் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா நிறைய பேர் வந்து இந்த கடன் சிக்கல்களில் மாட்டினவங்க, குறிப்பாக வியாபாரத்தில் அதில் பாதாளத்தில் போய் மீண்டே வர முடியாதுங்கிற நிலையில் இருக்கிறவங்களுக்கும் நான் சஜஸ்ட் பண்ணக்கூடிய இடம் வந்து காலபைரவருடைய சந்நிதி. அதுவும் குறிப்பாக திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய காலபைரவருடைய சந்நிதி மிகப்பெரிய மகத்துவம் வாய்ந்த ஒரு அதிர்வலைகள் இருக்கக்கூடிய ஒரு இடம் அது. இப்போ கூட நான் இந்த பதிவை பார்த்துட்டு நீங்கள் போகக்கூடியவங்களுக்கு கூட நான் சொல்கிறேன், நீங்கள் அந்த கோயில் பிரகாரத்தில் நீங்கள் வந்து மெயின் சந்நிதியில் வெளியில் வந்ததுக்கப்புறம் வலது பக்க கார்னரில் இருக்கும், வெளி பிரகாரத்தில் இருக்கும் காலபைரவர் சன்னதி. அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்து பாருங்கள். உள்ளார நீங்கள் அந்த ஒரு மூலவர் சந்நிதியில் நீங்கள் கொஞ்சம் நின்று அந்த ஒரு நிமிஷம் அந்த அதிர்வலைகளை நீங்கள் அங்கே உணர்வீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பிளேஸ் அது. ஆனால் இதனோட சேர்ந்து இப்போ நம்ம அந்த மாதிரி இடங்களுக்கு நம்ம போகும்போது நம்ம மைண்டை வந்து அதை ஆக்டிவேட் பண்ணும், கரெக்டாக நம்மளை யோசிக்க வைக்கும். அந்த யோசனையின் மூலமாக தான் நம்மளை சரியான முடிவுகளை எடுக்க வைத்து நம்ம கடன் சிக்கல்லேருந்து காப்பாற்றும். நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டு வந்துட்டோம், ஆட்டோமேட்டிக்காக நாளைக்கே ஒருத்தர் வந்து 10 லட்சம் பணத்தை கொடுத்துருவாரானா அப்படி நிகழாது. நம்ம அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் இவ்வளோ நாள் நம்ம இடத்துல பணத்தை கொள்ளையடித்த மேனேஜர் யாருங்கிறத காமிச்சு கொடுக்கும். அல்லது இவ்வளோ நாள் நம்ம என்ன தப்பு பண்ணிக்கிட்டு இருந்தோம், நம்ம சரியான இடத்துல பொருள் விற்கலை, சரியான வகையில் பொருள் விற்கலை அப்படிங்கிற ஒரு மைண்டை வந்து அவங்களுக்கு கொடுக்கும், கிளாரிட்டியை கொடுக்கும். அதுக்கப்புறம் அவங்க இடத்த மாற்றுவாங்க, பேரை மாற்றுவாங்க, எல்லாமே வந்து 1 by 1 அவங்களுக்கு செட்ரைட் ஆகும். நிச்சயம் வந்து அந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபடுவாங்க. ஸோ நீங்கள் கேட்டதற்கான சரியான கேள்வி காலபைரவர் சன்னதிக்கு போகும்போது, அதுவும் குறிப்பாக திருச்செந்தூர் ஸ்தலத்துக்கு போகும்போது நிச்சயம் அந்த மாற்றம்ங்கிறது நிகழும். ஒரு புதிய தொழில் ஆரம்பிக்கிறவங்க என்ன மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி பார்த்தாங்க அப்படின்னா அவங்க நஷ்டம் இல்லாமல் தொடர்ந்து மென்மேலும் அடுத்த நிலைக்கு போக முடியும் அப்படின்னு இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நீங்கள் டிப்ஸாக கொடுத்துருக்கீங்க. தொழில் ஆரம்பிக்கிற எல்லாருக்குமே இந்த தகவல் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.